எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். கனவு நிஜமா நடந்தாச்சு, புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும், ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும், கல்விய பெருக்குனதும், மாணவன உயர்த்தினதும், குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இருந்து மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சரித்திர நாயகன், சாமானிய நாயகன். நம் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களுடைய வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பேர் இயக்கத்தை வலிவோடும் பொலிவோடும் வழிநடத்தி வருகின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர், என்றும் மக்களின் முதல்வர், புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார். டாக்டர் எடப்பாடியார் நாளைய முதல்வர், நாளைய முதல்வர், நாளைய முதல்வர் டாக்டர் எடப்பாடியார். தமிழகத்தின் எதிர்காலம், தமிழக மக்களின் எதிர்காலம், தமிழக மக்களின் எதிர்காலம். தயவு செய்து கொடிகளை அப்படியே கீழே வைங்க. தயவு செய்து கொடிகளை மட்டும். கழக பொதுச் செயலாளர், இன்றைய தமிழகத்துடைய பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர்
தமிழ்நாட்டு மக்களால் இன்றைக்கு மீண்டும் 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடி அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி மதுரவாயில் பூந்தமல்லி 2 சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் இந்த அரங்கிலே இந்த பூமி குலுகின்ற அளவுக்கு அதிர்கின்ற அளவிற்கு ஆரவாரத்தோடு எழுச்சியோடு கடல் போல் மக்கள் குழுமைக்கின்ற எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே முன்னிலை உரையாற்றிய இந்த மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அருமைச்சோழர் திரு பா பெஞ்சமின் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் இருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு ராயபுரம் மனோ அவர்களே, மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்பி திரு பூவை NS ஜெகநாதன் அவர்களே, முன்னாள் MLA ஒன்றிய செயலாளர் சகோதரர் NS மணிமாறன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் மாதவர மூர்த்தி அவர்களே, திரு அப்துல் ரஹீம் அவர்களே, மாவட்ட செயலாளர் முன்னாள் MLA சகோதரர் அலெக்சாண்டர் அவர்களே, அமைப்பு செயலாளர் திருவேற்காடு சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை, நம்முடைய கோட்டையிலே அங்க வைக்கின்ற பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தமாக நிர்வாகிகளே, புரட்சி பாரத நிர்வாகிகளே, IJK கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, மற்றும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். தமிழ்நாடு தேவர் பேரவை நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு அண்மையில் நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த விழா நேற்றைய தினம் நம்ம கொண்டாடணும், எழுச்சியா கொண்டாடணும். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே வந்த இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இருவரும் தலைவர்கள் அவருடைய பிறந்த நாள் விழா வருகின்ற பொழுது நாடே எழுச்சியோடு கொண்டாடும். அப்படி நேற்றைய தினம் ஒரு எழுச்சியான நாள், அந்த ஒரு பொன்னான நாள் இதய புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாள் விழா. அந்த நன்னாளிலே அற்புதமான அறிவிப்பை நான் வெளியிட்டேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டேன். ஸ்டாலின் உடனே என்ன செஞ்சாரு, அங்க நேற்றைய தினம், இன்னைக்கு நேத்தியா இன்றைய தினம் ஒரு அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது பேசுறார், பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றா சேர்ந்தா பூஜ்ஜியம் தான் கிடைக்கணும். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு அப்படி இருக்குது, நாங்க என்ன செய்யறது? ஆனா நாட்டை ஆள போவது யார் என்று தெரியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் பூஜ்ஜியத்தை தான் மக்கள் கொடுக்க போறாங்க இந்த கூட்டணிக்கு. இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் ராஜ்யம் யாருக்கு என்று மக்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கூட்டணிக்கு தான் ராஜ்யம். யாருக்கு பூஜ்ஜியம்? ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கு. ஆகவே ஸ்டாலின் அவர்களே, பூஜ்ஜியத்தை பற்றி சிந்தித்து சிந்தித்து உங்களுடைய
காலம்தான் விரைவாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார். அவரு 5000 ரூபாய் அறிவிச்சதுனால தான் அது இன்றைக்கு நாட்டில் சூப்பர் ஹிட் ஆயிட்டு தான். 5000 ரூபாய் அறிவிச்சது சூப்பர் ஹிட். எப்படி அறிவிச்சாங்க? பிப்ரவரி மாசம் உரிமை தொகை கிடையாது, மார்ச் மாசம் உரிமை தொகை கிடையாது, ஏப்ரல் மாசம் உரிமை தொகை கிடையாது. அந்த 3 மாத உரிமை தொகையை சேர்த்து கோடை காலம் 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? சொன்ன மாதிரி தேர்தல் பயம் வந்து விட்டது ஸ்டாலினுக்கு. இந்த அறிவிப்பு மூலமாக தேர்தல் பயத்தை அவர் வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். சிந்திச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் கிடைக்க வேண்டிய தொகையை முன்பணமா கொடுக்கிறார், அவ்வளவுதான். இவர் அறிவிச்சாலும் அறிவிக்காவிட்டாலும் ஆன்கோயிங் ஸ்கீம், தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகின்ற திட்டம் அது செயல்படுக்கும். இவர் அறிவிக்கலாலும் பிப்ரவரி மாசம் அந்த உரிமை தொகை அந்த மக்களுக்கு போய் கிடைக்கும், மார்ச் மாசம் அந்த உரிமை தொகை அந்த மக்களுக்கு போய் கிடைக்கும். அதே மாதிரி ஏப்ரல் மாசமும் அந்த குடும்ப தலைவிக்கு அந்த உரிமை தொகை போய் கிடைக்கும். ஆனா இவர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி ஏதோ மக்களுக்கு பெரிய தொகையை கொடுப்பதை போல ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஒரு கவர்ச்சிகரமா இதை அறிவிச்சு மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக ஸ்டாலின் எடுத்த அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு. கோடை காலத்தில் 2000 ரூபாய் கொடுக்கிறாராம். இப்பதான் கோடை காலம் வருதா? 2026 தான் கோடை காலம் வருதா? இந்த ஆட்சி பொறுப்பேற்று 22வது வருஷம் கோடை காலம் வந்தது, 23வது வருஷம் கோடை காலம், 24வது வருஷம் கோடை காலம், 25வது வருடம் கோடை காலம். இந்த கோடை காலத்தெல்லாம் மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய தினம் தேர்தல் வந்த காரணத்தினால இந்த கோடையில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த கோடை நிதியை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தந்திரம் பாருங்க. அதான் சூப்பர் ஹிட். திரு ஸ்டாலின் அவர்களே, சூப்பர் ஹிட். நாங்க 10,000 கொடுத்தது அறிவித்தது சூப்பர் ஹிட். உங்களுடைய ஆட்சியில விலைவாசி விண்ணை தோடுகின்ற அளவுக்கு உயர்ந்து போயிட்டது. விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இன்றைக்கு மக்களுக்கு, நகர மக்கள், மாநகராட்சியில் வாழ்கின்ற மக்கள், பேரூராட்சியில் வாழ்கின்ற மக்கள், இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் வீட்டு வரி 100% உயர்வு. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிங்கன்னா 2000 ரூபாய் கட்டணும். கடை வரி 150% உயர்வு. இன்னைக்கு கடையில் 1000 ரூபாய் கட்டினா அதிமுக ஆட்சியில் திராவிட முன்னேற்றங்கள் 1200 ரூபாய், கிட்டத்தட்ட 2200 ரூபாய் கட்டணும். அதோட ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரி 6% உயர்ந்து கொண்டே போகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீட்டு வரி, கடை வரி 6% உயர்ந்து கொண்டே போகும். அது மட்டும் இல்ல, மின் கட்டணம் கிட்டத்தட்ட 57% உயர்ந்து விட்டது இந்த ஆட்சியில். அதிமுக ஆட்சியில் நீங்க 1000 ரூபாய் கட்டினதை இப்ப 2000 ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டது. இப்படி குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தான் அதிமுக தேர்தல் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில் எல்லா குடும்பத்திற்கும் மாதம் வருடத்து ஒரே கட்டமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தோம். அந்த நிதி சுமையை குறைப்பதற்காக உதவித்தொகையை அறிவிச்சோம். ஸ்டாலினால பொறுக்க முடியல, பதறாரு, வாயில வடை சுடுறாரு. நீங்க தான் வாயில வடை சுடுற? 5 வருஷமா வடை சுட்டு மக்களுக்கு உங்களுடைய ஆட்சியில் சலிப்பு ஏற்பட்டு விட்டது. 5 ஆண்டுல எத்தனை பேர் வச்சிருக்கிற? கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லைங்க, அவ்வளவு பேர். இதுல உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாமும், ஓர் அணியில் தமிழ்நாடு, ஒன்றினிமோ வா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், உங்கள் கனவை சொல்லுங்கள். முதல்வரின் முகத்தில் உங்கள் கனவை சொல்லுகின்றா. மக்கள்கிட்ட போய் கேட்டா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிவு கட்ட வேண்டும் இந்த தேர்தல். அதுதான் எங்களுடைய கனவு. இவ்வளவு பேர் வைப்பதிலே நம்பர் 1 முதலமைச்சர் தமிழ்நாடு ஸ்டாலின்.
இதுல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு பேர் வச்சிருக்காரு, இந்த பேரில் அடங்கின திட்டம் மக்களுக்கு தெரியுமா? தீனா ஒரு பேரை வைப்பாரு, ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அங்க போட்டோ ஷூட் எடுப்பாரு, பத்திரிகையில் வரும், ஊடகத்தில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும். எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. எப்படி வாயில வடை சுடுடா என்று சொன்னால் அது ஸ்டாலினுக்கு பொருத்தமா இருக்கும். அப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கமா திரு ஸ்டாலின் அரசாங்கம் இந்த 5 ஆண்டு காலம் ஏமாற்றி கொண்டிருந்தது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக ஆட்சி செய்யல, வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். உண்மைதானே? அண்ணா திமுக நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்தது. திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி, அரசாங்கம் திமுக. இன்னைக்கு நம்மை பற்றி எவ்வளவு விமர்சனம் பேசிக்கிறார். இன்னைக்கு பத்திரிகையில பார்த்த, ஊடகத்தில் பார்த்தேன், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கு போட்டியா. யோ, நீ தமிழ்நாட்டில் தான் இருக்கிற, தமிழ்நாடு எலெக்ஷனே மறந்துட்டார். அவருக்கு வேதனம், பதற்றம் அதிகமாகிவிட்டது, உளறல் எடுத்துட்டாரு, தோல்வி பயத்தில் ஏதேதோ பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் தாங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஆக டெல்லியில் நடக்கல, மத்தியில யார் ஆட்சிக்கு வரணும் நடக்கல, இங்கே நடப்பது இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற தேர்தல், திமுகவை வீட்டுக்கு அனுப்பப்படும் என்ற தேர்தல். யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டிலே, அதற்காக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். இது கூட தெரியாம தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்குதான். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாடு தாங்குமா? எங்களை எதுக்க துணிவு இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல. நாங்க சவால் விட்டேன், பல முறை சவால் விட்டேன். ஸ்டாலின் அவர்களே, நீங்களே ஒரு மேடை போடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் நாங்கள் செய்த சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறோம். காலத்திலே சந்திக்கலாம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்க தலைமையில் ஏற்பட்ட பிறகு தமிழகத்துக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள், அதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது என்று நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மக்கள் நடுநிலையோடு இருந்து தீர்ப்பை வழங்கட்டும் என்று சொன்னேன். இதுவரைக்கும் பேச்சு மூச்சே இல்லை, பேசவே முடியாது, பேசுவதற்கு எந்த சரக்கும் இல்லை. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கட்சி, சிறப்பான ஆட்சி செய்த கட்சி. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தது. திமுக அப்படியா கொடுத்தது? ஊழல் நிறைந்த ஆட்சியாக தமிழகத்திலே மக்கள் பார்க்கப்படுகிறார்கள். எல்லா துறையிலும் ஊழல். இன்றைக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் தடையில்லாம நடக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு மக்கள் எண்ணுவதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை அதிமுக கட்சியால் மட்டும்தான், அதிமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கின்றீர்கள். நாங்கள் கூட்டணியை வைத்திருக்கின்றோம், மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறோம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவு செய்யக்கூடியவர்கள்.
யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மக்களிடத்தில் இருக்கின்றது. அந்த மக்களை நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகிறார்கள். அதனால் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது உறுதி உறுதி உறுதி. இன்னொன்னு சொல்றார் அவ்வப்போது, இன்றைக்கு எடப்பாடி டெல்லியில் அடிமை, டெல்லிக்கு அடிமை, பாரதிய ஜனதாவுக்கு அடிமைன்னு. நாங்க எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை. என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்கின்ற உழைப்புக்கு நம்பி இருக்கின்ற கட்சி. மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து நன்மைகளை கொடுத்து அதன் மூலமாக மக்களுடைய ஆதரவை பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம். உங்க கட்சி அப்படி அல்ல. இன்றைக்கு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சது. அந்த காலகட்டத்தில் அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரெய்டு, தரைதளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. மிரட்டி கையெழுப்பு வாங்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மிரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமைப்படுத்தி தேர்தலில் கூட்டணி வைத்தீங்க. நீங்க தாங்க காங்கிரசுக்கு அடிமை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரசுக்கு அடிமை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒரே நோக்கம், ஒரே கருத்து, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றாக இணைந்திருக்கின்றது. அண்ணா திமுக, பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கிட்டது. அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் இபிஎஸ் என்று உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டார். எங்க கூட்டணி திறந்த மனதோடு இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டோம். மதுராங்கத்தில் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மேடையிலே தோன்றி தங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்தார்கள். கட்சியில் அப்படி இருக்குதா? இன்றைக்கு நான் வருகின்ற கூட பெயரை பார்த்தேன், பத்திரிகை பார்த்தேன். காங்கிரஸ் திமுக கருத்து வேறுபாடு. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாநில பொறுப்பாளர், மாநிலத்திற்கு நிரூபிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர் பேசுகிறார், ஆட்சியிலே பங்கு வேண்டும், எங்களுடைய அடிப்படை உரிமை. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 10 நாட்களாக பத்திரிகையில் வருகின்ற செய்தி இதுதான். ஊடகத்தில் வருகின்ற செய்தி, காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, வார்த்தை போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கூட்டணியில் விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இல்லையா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது. உண்மைதானே? ஆகவே ஸ்டாலின் அவர்களே 2 மாதத்திற்கு முன்பு என்ன பேசுனீங்க? எடப்பாடி பழனிசாமி கடையை விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார், கூட்டணியை கூவி அழைக்கிறார், யாரும் இல்லை என்று சொன்னீங்க. எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திறந்த மனதோடு ஒருமித்த கருத்தோடு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். வலிமையான கூட்டணி. எங்க கூட்டணி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களிலே வென்று நிச்சயமாக அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அதை ஸ்டாலின் பார்க்க போகிறார். இன்றைய தினம் என்ன சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திரு நேரு அவர்கள் அவருடைய நகர்ப்புற வளர்ச்சி துறையில் பல்வேறு முறைகேடு நடந்திருக்குது. அதே போல குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனம், அதுல பல லட்சம் வாங்கி அதுல முறைகேடு நடந்திருக்குது. இதையெல்லாம் இடி ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அந்த அறிக்கை அனுப்பி எஃப்ஐஆர் போடுன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் 3 முறை அறிக்கை இடி தமிழ்நாடு இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அனுப்பி அவர்கள் இதுவரை வழக்கு பதிவு செய்யல. இதனால அண்ணா திமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கில் நீதிமன்றம் அந்த இடி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிக்கையில முறைகேடு நடைபெற்றது எல்லாம் தெளிவா தெரியுது. அதனால வழக்கு பதிவு செய்யுங்க, தீர்ப்பு கொடுத்தாச்சு. இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல.
இந்த ஆட்சி வந்த பிறகு நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதே கிடையாது. மதிக்கிறாங்களா? நீதிமன்றத்தையே மதிக்காத ஒரே அரசாங்கம்னா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் 68 பேர் கள்ளச்சாராயம் பருகி இறந்துட்டாங்க. நம்ம நீதிமன்றத்தில் தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை விசாரிச்சா நியாயமான தீர்ப்பு கிடைக்காது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஏன்னா மாநில காவல்துறையே அதுக்கு தக்க விசாரணை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் தான் இந்த கள்ளச்சாராயம் விற்பதற்கு துணையாக இருந்த காரணத்தாலே அவர்களே விசாரணை அதிகாரியை போட்டால் எப்படி விசாரணை சரியா நடக்கும்? அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம். உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற. எதுக்கு போற? எதுக்காக போறீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்ய? உங்களுக்கு தான் மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. அப்புறம் எதுக்கு போறீங்க? ஒரு நியாயமான விசாரணை தேவை என்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த நியாயமான விசாரணையை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு நீங்க எதுக்கு உச்ச நீதிமன்றம் போறீங்க? இன்னைக்கு அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, அதுல சிபிஐ விசாரிக்க வேண்டும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறீங்க. யாரை காப்பாத்த? ஆக சிந்தித்து பாருங்கள். இந்த ஆட்சியில குற்றவாளிகளை காப்பாற்றுவதிலே முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு அநியாயம்! இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை திமுகவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது. நியாயம் கிடைக்காது இந்த ஆட்சியில. இந்த ஆட்சியில் இருக்கின்ற காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது. அதனாலதான் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வழக்குகளை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் சென்று தீர்ப்பை பெற்றால் அதற்கு மேல்முறை செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆக இன்றை சிந்திச்சு பாருங்க. அதோட இந்த ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் பேசுறார். இன்னைக்கு இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கெல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. 10 வருஷமா எல்லா கட்சியுமே திமுக கட்சிக்கு இன்றைக்கு அடிமையா இருக்குது. அவள் செய்கின்ற தவறை எதுவுமே சுட்டி காட்டுவதில்லை. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் பேசுறார். இன்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சிருக்குது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் அவர்கள் அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு அங்கங்க என்னென்ன தொகுதி கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்த உடனே அதுக்கு ஒரு களங்கம் கற்பிக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள். திரு சண்முகம் அவர்களே, நீங்கள் அடிமைத்தனமாக இருக்கின்றது இந்த 10 ஆண்டுல மக்களுக்கு தெரியும். அதனாலதானே கம்யூனிஸ்ட் கட்சி வளராம இருக்குது. எங்க கூட்டணியில் அப்படி அல்ல. தேர்தல் நடக்கும்போது கூட்டணி அமைச்சிருக்கிறோம். தேர்தல் முடிஞ்சு விருப்பப்பட்டா கூட்டணியில் தொடரலாம், இல்லைன்னா அவருடைய கொள்கைப்படி அந்த கட்சி செயல்படலாம். இதே திரு சண்முகம் அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு இன்றைக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கின்ற போது குறிப்பிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பேட்டி கொடுக்கின்ற பொழுது நிருபர் கேட்கின்றார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 98% நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறார்கள். அது உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார், எங்க நிறைவேற்றினாங்க அவர்கள் சொல்லுகிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட திட்டம் 98% நிறைவேற்றப்படவில்லை என்று இவரே சொன்னார். ஆக அன்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு. ஆக தேர்தல் வந்து விட்டது. அவரால் பொறுத்துக் கொள்ள முடியல. அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அமைக்காது என்று பல பேர் எதிர்பார்த்தாங்க. அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அமைத்தவுடனே கருத்துக்கள் இன்றைக்கு வெவ்வேறு விதமா இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. இன்றைக்கு நகரப்புற மக்கள் எல்லா உணவுப் பொருளுமே விலைவாசி உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் மக்கள் கடுமையாக விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால பச்சரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்துட்டு, திமுக ஆட்சியில் 1 கிலோ 77 ரூபா. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ
அதிமுக ஆட்சியில் 42, இன்னைக்கு 75 ரூபாய்க்கு விற்குது. இட்லி புழுங்கரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 55 ரூபா. கடலெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 200 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. தோரம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 120. இப்படி பன்மடங்கு இந்த உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு. இதனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இருக்கின்ற பொழுது, இந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது, அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதுக்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி, இன்றைக்கு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ, அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக இங்கே வந்து விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடாது என்று பாதிப்புக்கு அடையக்கூடிய சூழ்நிலை, பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது ஒன்னாவது செஞ்சிருக்காங்க அந்த அரசாங்கத்தில்? 24 மணி நேரம் கொள்ளையடிப்பதிலே இவருடைய கவனம் தான் போயிட்டு இருக்குது. எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், அதுதான் திமுக அரசுடைய கொள்கையா இருக்குது. இன்னொன்னையும் சொல்றார், ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார் அதிமுக அரசாங்கத்தை பத்தி, இப்ப சொல்லுவதே கிடையாது, நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஊழல் நிறைந்த அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது. எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட மாநிலம் அல்ல. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அதே போல திமுக ஆட்சியில் திரு கருணாநிதி இருக்கும் போதே பெரிய ஊழல். இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன் அந்த அறிக்கையில் குறிப்பிடுறாங்க, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்று. இப்படி எங்கேயுமே எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு அரசை குற்றம் சாட்டியது கிடையாது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு உள்ள ஒரே அரசாங்கமா திமுக அரசாங்கம் இருந்தது. பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், அதே போல இப்படி பல ஊழல். அதே போல வீராணம், அந்த வீராணம் குடிநீர் திட்டத்துக்கு அந்த ஊழல், வீராண ஊழல். இன்னைக்கு அந்த பைப்பெல்லாம் காட்சி அளிக்குது. இன்னொன்னு அற்புதமான ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்திருக்குது செய்தி, அந்த சர்க்கரையெல்லாம், சர்க்கரை பேர ஊழல்ல சர்க்கரை மூட்டையெல்லாம் சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டுது. என்ன தின்னுட்டுது? எவ்வளவு பச்சை பொய். அப்படி அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க திமுக அரசாங்கம். பிறகு அந்த சாக்கு, அந்த சக்கரை மூட்டில் இருக்கிற சாக்கெல்லாம் கரையா அரிச்சிட்டுது. இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அதே போல இன்னைக்கு கட்டுமான பொருட்கள், நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் வீடு கட்ட வேணும், கடை கட்ட வேணும்னா அதிமுக ஆட்சியில் இந்த கட்டுமான பொருட்கள் விலை கட்டுப்பாட்டில் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா எம்சாண்ட் அதிமுக ஆட்சியில் 3000 ஒரு யூனிட், இன்னைக்கு திமுக ஆட்சியில் 6000 ரூபாய்க்கு விற்குது. 100% உயர்ந்து விட்டது. ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இன்னைக்கு திமுக ஆட்சியில் 5500 ரூபாய். சுமார் ஒரு யூனிட்டுக்கு 3500 ரூபாய் உயர்ந்து விட்டது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000, இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி 65,000 விற்குது. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 8 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 12 ரூபாயிலிருந்து 13 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபா அதிமுக ஆட்சியில், இன்றைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் 350 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை இன்றைக்கு விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இனி யாருமே நிஜத்தில் வீடு கட்ட முடியாது, கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 1000 சதுரடி இன்னைக்கு நகராட்சி பகுதியில் வீடு கட்டணும்னா, இன்னைக்கு மாநகராட்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் 37,800 ரூபாய் அதுக்கு கட்டணம் செலுத்த வேணும். இந்த பிளான் அப்ரூவ்னு சொல்லுவாங்க. அந்த கட்டட அனுமதிக்கு மாநகராட்சி பகுதியில் 1000 சதுரடிக்கு 37,800, திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் மாநகராட்சி பகுதியில் கட்ட வேணும். நகராட்சி பகுதியில் எடுத்துக்கிட்டா அதிமுக ஆட்சியில் 37,000 ரூபாய் பிளான் அப்ரூவ்டு கட்டணம். அந்த கட்டட அனுமதிக்கு கட்டணம் 37,000 ரூபாய். 1000 சதுரடிக்கு திமுக ஆட்சியில் 74,000 ரூபாய் கட்டணும். 100% ஏறி போச்சு. எப்படி மக்கள் இந்த கட்டணம் கட்ட முடியும், வீடு கட்ட முடியும், கடை கட்ட முடியும்? அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாங்க,
கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை இன்றைக்கு அத்தியாவசிய பட்டியலிலே சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்ற அறிவிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டது. இதுவரைக்கும் இந்த கட்டுமான பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம். அது மட்டும் இல்ல, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 அறிவிப்புகள் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது அறிவித்தார். இன்றைக்கு 5 ஆண்டு ஆட்சி முடிகின்ற தருவாயில் இந்த 5 ஆண்டுல முக்கிய திட்டங்கள் எதுவுமே நிறைவேறல, முக்கிய அறிவிப்புகள் இதுவரை எதுவுமே நிறைவேற்றப்படல. 565 அறிவிப்புகளை 4 பங்கு அறிவிப்புக்கு தான் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க. சுமார் 75% அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்கியிருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? கிராமப்புறம் 100 நாள் ஏழை திட்டம் 150 நாள் உயர்த்தினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? நீட் தேர்வு ரத்துனாங்க. நீட் தேர்வு ரத்தாவதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரகசியத்தை போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் சொன்னார். உச்ச நீதிமன்றம் தீர்ப்புனால நாங்க நீட் தேர்வுக்கு விலக்களிக்க முடியாது என்று ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். ஆக நிறைவேற்றினாரா? அத்தனையும் பொய். அதே போல திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நடவேண்ட சட்டமன்ற பொது தேர்தலில் கொடுக்கப்படுகின்ற அறிவிப்பு அத்தனையும் பொய்யான அறிவிப்பா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதே போல இந்த அரசாங்கம் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு முழுவதும் நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர்கள் வைத்த கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று, அதை நிறைவேற்றும் என்று தேர்தல் அறிவிப்பிலே குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசுடைய கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தல. அரசு ஊழியர்களை ஏமாற்றி விட்டார். அரசு ஊழியர் கொந்தளிப்போர் இருக்கிறார். செவிலியர்கள் போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அந்த செவிலியர்கள் தற்காலிக பணியாளர் இருக்கின்ற செவிலியர்கள் நிரந்தர பணியாளர் ஆக்கப்படும் என்று அவர்கள் வயதிலே வந்து போராட்டம். சத்துணவு அமைப்புகள் விரிவு போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், மின்சார ஊழியர்கள் போராட்டம், இப்படி பலதரப்பட்ட மக்களும் இன்றைக்கு தமிழகத்திலே தினந்தோறும் போராட்டம் என்று தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஆக ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றாத காரணத்தினாலே அதை மக்கள் இன்னைக்கு கொந்தளிப்போர் இருக்கின்றால் எப்பொழுது தேர்தல் வரும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அத்தனையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வதற்கு துணை நிற்க தயாராகிவிட்டார்கள். அதே போல ஸ்டாலின் சொல்லுகிறார், நாங்க கல்வியிலே மிக சிறப்பாக செயல்பட்டு. திரு ஸ்டாலின், நீங்க செயல்படுத்தல, அண்ணா திமுக ஆட்சியிலே கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி. அதனால கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்தது. இன்னைக்கு ஆரம்ப கல்வி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, அதே போல மேல்நிலை பள்ளிகள், அதே போல இன்னைக்கு கல்லூரிகள், அதிகமான கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்த காலம் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில். அண்ணா திமுக எண்ணற்ற கல்லூரிகளை திறந்தோம். அதனால பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. மத்திய அரசாவுடைய கணக்கு 2030 அடைய வேண்டிய இலக்க 2019 இறுதியிலே உயர்கல்வியில் நாம் அடைந்தோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி, அதிகமான கல்லூரிகளை திறந்ததன் விளைவு நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு படிப்பதிலே அதிகமாக கவனம் செலுத்தி அதிகம் பேர் சேர்ந்து அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. அதனால அண்ணா திமுக ஆட்சி 2019-20 100க்கு 54 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. இன்றைக்கு திமுகவில் என்ன, அது குறைஞ்சு போச்சு. சரியா நிர்வாகம் இல்லாத காரணத்தில் 100க்கு 54 பேர் பட்டப்படிப்பு படித்த காலம் அண்ணா திமுக ஆட்சியில். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சரியாக கவனம் செலுத்தாத காரணத்தில் 100க்கு 48 பேர்
இன்றைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்க. சுமார் 6% குறைஞ்சு போச்சு. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல தொழில், இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 12,32,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்றார். இதனால சுமார் 36 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாக சொல்றார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் வெளிநாடு போகிறார். தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்திலே பேட்டி கொடுக்கின்ற பொழுது 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொல்றார். அப்படி 77% திமுக ஆட்சியில தொழிற்சாலை வந்திருந்தா, பயன்பாட்டுக்கு வந்திருந்தா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். வேலை கிடைச்சதா? அத்தனையும் பொய். பேசுவது பூரா பொய். வாய் திறந்தா பொய். பொய்யை தவிர்த்து எந்த உண்மையும் வர்றதில்ல. ஆக இப்படி தமிழகத்தில் உண்மைக்கு மாறாக பொய்யை பேசி இளைஞர்களை, பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இந்த அரசு போடுகின்ற நாடகம் என்பதை மக்கள் உணர வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கிறது. அதே வழியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம் 2014 2021 வரை 2019ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. இது அண்ணா திமுக ஆட்சியுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தோம். அண்ணா திமுக ஆட்சியில் தான் உயர்கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிகமான பேர் உயர்கல்வி படிச்சாங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்ததும் அண்ணா திமுக ஆட்சி. அதோட இன்னைக்கு அடிக்கடி பேசுகிறார் ஸ்டாலின். தினந்தோறும் பத்திரிகையில் பக்கமே விளம்பரம் வந்துகிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவர்கள் 11.19% இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சின்னு. அத்தனையும் பொய். அண்ணா திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை, புதிய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது, அதனால் உற்பத்தி பெருகுச்சு. அந்த உற்பத்தியை கணக்கு காட்டி இன்றைக்கு இந்த ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி என்று ஒரு தவறான பொய்யான கணக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு விவசாயம் 65% விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 65% விவசாயியுடைய பொருளாதார வளர்ச்சி வெறும் 3%. கொரோனா காலம் அண்ணா திமுக ஆட்சி 5.5% விவசாயியுடைய பொருளாதார வளர்ச்சி. இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் கஷ்டப்படல, துன்பப்படல, துயரம் படல, வேதனை அடையல. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அவர் குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது, வாரிசு அரசியலாக வந்து விட்டது. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கமா இன்றைய அரசாங்கம் செயல்பட்டு கொடுக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சாதாரண விஷயம் இல்லைங்க. இது மாநிலத்துடைய பிரச்சனை. இன்னைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்தன. 2021 வரைக்கும் 4,85,000 கோடி கடன். தமிழ்நாட்டு மாநில தமிழக மாநிலத்துடைய கடன் 4.85 லட்சம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன். இது இந்த அளவுக்கு உயர்வதற்கு காரணம் என்ன? அத்தனையும் ஊழல். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 2020-21 இன்றைக்கு மாநில அரசாங்கத்துடைய வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வருகின்ற வருவாய் 1,36,000 கோடி கூடுதலா வருது. வருவாய் கூடுதலா வருது, கடன் அதிகமாக வாங்குறீங்க, திட்டம் எதுவும் இல்லை. சிந்திச்சு பாருங்க. அப்படின்னா ஊழல். இந்த ஊழல்னால்தான் இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு மாநிலனுடைய வளர்ச்சி இன்றைக்கு மிக படு பாதாளத்தில் செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீங்க. இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும்? நீங்க மேல வரி போட்டு தாங்க கட்ட முடியும். இந்த ஆட்சியாளர்கள் பண்ண கொடுமை எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாங்க.
சிந்திச்சு பாருங்க. எல்லாத்தையும் கடன்காரன் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கு கடன் அழி இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடுங்க. பல மாநிலம் இருக்குது. மகாராஷ்டிரா பெரிய மாநிலம், உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம், மத்திய பிரதேசம் பெரிய மாநிலம். அப்படிப்பட்ட மாநிலத்தில் கூட இவ்வளவு கடன் கிடையாது. இந்தியாவிலேயே கடன் அதிகமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதிகமாக கடன் வாங்கின முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். வாய்கிலேயே பேசுறாரு, வடை சுடுறாரா. நீ தான் வடை சுட்டு ஒரு வழியை தமிழ்நாட்டை ஆக்கிட்டிய. இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி துரோகிங்கிறார். நாங்க துரோகி இல்லைங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். மக்களோட மக்களாக பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் துயர் பங்கு பெற்றவன். உங்களை போல ராஜா வாழ்க்கை வாழல. உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தார், உங்க அப்பா திமுக தலைவராக இருந்தார். அதனுடைய செல்வாக்கில் நீ எம்எல்ஏ ஆன. நாங்க அப்படி இல்லை. இங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறேன். இங்க இருக்கின்ற கஷ்டம் எனக்கு உணர்வுபூர்வமா தெரியும். உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது ஸ்டாலின் அவர்களே. ஆக மக்களுடைய கஷ்டத்தை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நான் மட்டுமில்ல, இங்க இருக்கின்ற அறிவிச்சவர் பெஞ்சமின், இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், நாங்கள்லாம் மக்களோட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு என்ன பிரச்சனை உடனுக்குடன் எங்களை சந்திப்பார்கள், தெரிவிப்பார்கள். அதற்கு தேவையான நிவாரணத்தை செய்வோம். அதுதான் அதிமுக. அதனால்தான் எங்க தலைவர்கள் மறைந்தாலும் இன்றைக்கும் உயிரோட்டம் உள்ள கட்சி அதிமுக கட்சி. எங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினீங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனீங்க, அவ்வளவு தடைகள். அதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஆட்சி விடத்திலே அமர்ந்து சிறப்பான ஆட்சி கொடுத்தார். இதே புரட்சி தலைவர் அம்மா அவர் இந்த கட்சியை துவக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார். அதையெல்லாம் முறியடித்து வென்று சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர், இதே புரட்சி தலைவி அம்மா. அதே வழியில் அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது எவ்வளவு சோதனையை நான் சந்தித்தேன் என்று அறிவிச்சவர் பெஞ்சமின் அவர்களுக்கு இங்கே தெரியும். சட்டமன்றத்தில் கொஞ்சம் கலாட்டாவா? சட்டமன்ற மாமன்றம். அந்த மாமன்றத்தில் மேதக ஆளுநருடைய ஆணைக்கு இணங்க சட்டப்பேரவை தலைவர் என்னிடத்தில் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். நீங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்க, இன்னைக்கு பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்து காட்டுங்கிறார். அந்த பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சரியான கலாட்டா. எங்களுடைய மேஜை மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க சட்டமன்றத்தில். எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் அந்த புனிதமான நாற்காலிருந்து கீழே தள்ளி அந்த இருக்கையில் போய் திமுக எம்எல்ஏ அமர்றார். அதுவும் எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் பட்டியலத்தை சேர்ந்தவர். அப்படி என்ற ஒரு காரணத்தினால்தான் அவரை கீழே தள்ளி அந்த புனிதமான நாற்காலியிலே போய் திமுக நபர் அமர்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான நிகழ்ச்சி திமுக காரர் செய்த சதி. அதில் நம்ம வெற்றி பெற்றோம். அங்க பெரும்பான்மையை நிரூபிச்சோம், வெற்றி பெற்றோம். அது தாங்க முடியாத ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு நடு ரோட்டில் வீதியிலே போனார். ஸ்டாலின் அவர்களே, நாங்க பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது அதையே உங்களால் தாங்கிக்க முடியல. மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர்கின்ற பொழுது சட்டம் மட்டும் இல்ல, எது இல்லாத போறீங்களே தெரியல சமீதியில. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகம் நடந்துகிட்டு இருக்குது. இதை கட்டுப்படுத்த தவறி அரசாங்கம், திமுக அரசாங்கம். ஏன்னா திமுக கட்சிக்காரர் தான் பல நிர்வாகிகள் இதிலே தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால இந்த ஆட்சியில் அதை கட்டுப்படுத்த முடியல. ஆக இன்றைக்கு தமிழகத்தில் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி குற்றச் செயலில் ஈடுபடுறாங்க. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சியை ஆன் பண்ணா முந்தையெல்லாம் தங்க என்ன விலைன்னு வரும், வெள்ளி நிலவரம் என்னன்னு வரும், இப்ப கொலை நிலவரம் என்னன்னு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிர்வாக திறமைமற்ற அரசாங்கம் ஆகிட்டது. இன்றைக்கு நான் அண்மையில் நான் பேசினேன், வருவாயை பெருக்கி நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்போம்னு சொன்னேன். அதை வளர்த்தானுங்களே அப்படியே பொய்ய உருட்டா பண்டி பண்றாங்க. வருவாய் இருக்குதுன்னா, வருவாயை பெருக்குதுன்னா இன்றைக்கு அந்த வசூல் முழுமையா செய்ய வேணும். பல்வேறு லீக்கேஜ் அங்கங்க முறையா வரி செலுத்துகின்றவர்கள் சரியா செலுத்தல. திமுக ஆட்சிக்கு உதவியா இருந்த காரணத்தினால
அதை முறையாக வசூல் செய்யாத காலத்தில் அரசுக்கு வருகின்ற வருவாய் குறைந்திருக்கின்றது. அந்த வருவாய் முழுமையா நாம வசூல் பண்ணிக்கிற பொழுது தேவையான அளவுக்கு திட்டங்களுக்கு தேவையான அளவுக்கு வருவாய் கிடைக்கும். ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தருவோம் நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் தான் சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து வருது, ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்காங்களா? கொண்டாந்தாங்களா? கொண்டாடுறாரு. அப்பா மேல பேர் வைக்கிறதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டுவார், நூலகத்துக்கு அவர் பேரை வைப்பார். இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது. எழுதாத பேனாவை நடுக்காட்டில் போய் நடுக்கடல்ல கொண்டு வைக்கிறார். நடுக்கடல்ல 82 கோடி யாருடைய பணம்? உங்களுடைய மக்களுடைய வரி பணம். ஏன் உங்க அறக்கட்டளையில் நிறைய 8000 கோடி இருக்குது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற திரு கருணாநிதி குடும்பத்துக்கு அந்த அறக்கட்டளையில் 8000 கோடி, அதில் கொண்டு போய் ஒரு 82 கோடி செலவழிச்சு நடுக்கடல்ல பேனா வைங்க. யார் வேண்டாங்க? எழுதாத பேனாவை எங்கே வச்சேன்னுங்க. சரி, பேனா வைக்கிறேங்கிறீங்க. திரு கருணாநிதி அடக்கம் செஞ்ச அந்த நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் பேனா வைங்க. நாங்கள் வேண்டாங்கல்ல. 82 கோடி ரூபாயை உகுதாரித்தனமாக செலவு பண்ண அரசாங்கம் தொடர வேண்டுமா? இன்னொருத்தர் துணை முதலமைச்சர், அவர் கார் பந்தயம் நடத்துறார். எங்க நாட்டுக்கு அதுதான் அவசியம். அது நூற்றுக்கணக்கான இந்த மக்களுடைய வரி பணத்தை செலவழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊதாரித்தனம் செலவு செய்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. அதோட மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சி கட்ட 2 நான் முதலமைச்சர் இருக்கும்போது இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு அதிகமான நிதியை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 63,000 கோடி மத்தியில் இருக்க அரசாங்கத்திடையே நாம் அனுமதி பெற்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை நேரடியாக அழைத்து வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டம் இன்றைக்கு முடியும் தருவாயில் இருக்கிறது. இது அதிமுக ஆட்சி கிடைத்த பெருமை. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி திறந்து காட்டினோம். இதே திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர்ல பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. உங்களால இப்படி ஒரு திட்டத்தையாவது உங்களால சொல்ல முடியுமா? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் எல்லாம் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய பெரும் மதிப்பை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் தான் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். முதற்கட்டம் தேர்தல் அறிவிப்பு, குலவழக்கு திட்டம். நம்முடைய குடும்ப அட்டையில் இருக்கின்ற அந்த குடும்ப தலைவிக்கு வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. இப்ப மகளிர் தான் கட்டணமில்லா பேருந்து நகரத்தில் போறாங்க. இன்றைக்கு ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம். இன்றைக்கு வீடு இல்லாத ஏழைகளுக்கு அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு, அடுக்குமாடி வீடு நகரத்திலே கட்டி கொடுக்கும். பட்டியலின மக்கள் அவர்களுக்கும் மீனவ மக்களுக்கும் ஏழைகளுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமாக அடுக்குமாடி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் 100 நாள் வேலை திட்டத்தை 154, இப்போ மத்திய அரசு 125 நாளாக உயர்த்துச்சு. அதை 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இருசக்கர வாங்கணும், 5 லட்சம் பேருக்கு 5 லட்சம் மகளிர் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாங்கினதுக்கு 25,000 ரூபாய் மானியம். முதியோர் ஓய்வு திட்டம் 2000 ரூபாய் உயர்த்தப்படும். மாணவர் வாங்கிய கல்வி கடன் ரத்தாகப்படும். அதே போல நம்முடைய மகளிர்களுக்கு பெண்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் கொடுக்கப்படும். அதே போல தமிழர்கள் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு, அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டிலே ஈடுபடுகின்ற பொழுது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழந்தால் அவருக்கு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கப்படும். அதே போல ஜல்லிக்கட்டு வீரர்கள், அதில் பதிவு செய்யப்பட்ட வீரர்கள், அந்த போட்டியிலே கலந்து கொண்ட வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும். அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற ஜல்லி காளைகளுக்கு அந்த காளைகளுக்கும் அங்கே காப்பீடு திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க பெற்ற வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும். நடைபாதை நகரத்தில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்ற நம்முடைய சிறு வியாபாரிகள் கூட்டுறவுத்துறையில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இன்னைக்கு நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள்
அவர்கள் பதிவு செய்யப்பட்டவர்கள் அந்த சங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இன்றைக்கு பல்வேறு விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, இப்படி மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய ஒவ்வொரு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதேபோல படித்த இளைஞர்கள், இளம் பெண்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. வேலை கிடைக்காமல் அவள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவள் வேலை கிடைக்கின்ற வரை ஒவ்வொருவருக்கும் 2,000 ரூபாய் மாதம், பட்டதாரிகளுக்கு 2,000 ரூபாய், +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். மீன்பிடி தடைக்காலங்களில் ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது 3000 5,000 ஆக்கணும். திமுக ஆட்சியில் அப்புறம் கொஞ்சம் ஏற்றுனாங்க. இப்போ 8,000 12,000 ரூபாய் மீன்பிடி தடை காலத்தில் இருக்கின்ற நம்முடைய மீனவர்களுக்கு தடை காலத்திலே அந்த நிதியை உயர்த்தி வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு பொங்கல் பண்டிகை போதும் பொங்கல் தொகுப்பு கொடுக்குறோம். அதோட பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற 300 யூனிட்டை அதை 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற 1000 யூனிட் மின்சாரத்தை 1400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறோம். இன்னும் பல அறிவிப்புகள் மக்களுக்கு வழங்கப்படும். அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியாக அமையும். அனைத்து தர மக்களும் விரும்புகின்ற அற்புதமான அறிவிப்பை அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட கூட்டணி சார்பாக அறிவிக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் திரு குரலாளர் மு கோபிநாதன் அவர்களே, திரு பி தீபா கண்ணன் அவர்களே, திருமதி ஜே விஜயலட்சுமி ஜெயபால் அவர்களே, திருமதி வலசை புலவர் ரோஜா அவர்களே, திரு காசு ஜனார்த்தன் அவர்களே, திரு கே பேரகின்ற ராஜா அவர்களே, திரு தேவதாஸ் அவர்களே, திரு கந்தன் அவர்களே, திரு என் இமானுவேல் முன்னாள் எம்சி அவர்களே, திரு தாமோதரன் முன்னாள் எம்சி அவர்களே, திரு பூங்கோவன் அவர்களே, திரு புட்லூர் ஆர் சந்திரசேகர் அவர்களே, திரு கேஜி கௌதமன் அவர்களே, திரு எம் மகேந்திரன் அவர்களே, திரு எம் மூர்த்தி அவர்களே, திரு கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே, திரு டி எம் ரமேஷ் அவர்களே, திரு எம் எஸ் அருள்யுகா அவர்களே, திருமதி எம் மனிதா அவர்களே, திரு காட்டுப்பாக்கம் கே ராஜகோபால் அவர்களே, திரு டி ஜி சானவாஸ் அவர்களே, திரு அபிஷேக ஜேக்கப் அவர்களே, திரு டி சூரியநாராயண் அவர்களே, திரு எம் ஜோதிகுமார் அவர்களே, திரு அப்துல் ஜபார் அவர்களே, திரு சல்மான் ஜாவித் அவர்களே, திரு டாக்டர் ஜி பிரேம்குமார் அவர்களே, திரு இசி சேகர் அவர்களே, திரு ப நாகராஜன் அவர்களே, திரு காட்டுப்பாக்கம் ஜி திருநாகரசு அவர்களே, திரு க வைத்தியநாதன் அவர்களே, திரு பூத்தப்பேட்டு பி ஜெயபால் அவர்களே, திருமதி எஸ் யாமினி இளையராஜா அவர்களே, திரு கே ஜதீஷ்குமார் அவர்களே, திரு காமதேனி கே இ ராஜேந்திரன் அவர்களே, திரு அந்தமான் கே முருகன் அவர்களே, திரு சார்லஸ் அமிர்தையா அவர்களே, திரு ஜி தங்கமணிகளே, திரு பி எஸ் கார்ல் மார்க்ஸ் அவர்களே, திரு டாக்டர் வி பாலாஜி அவர்களே, திரு எஸ் கோபிநாத் அவர்களே, திரு ஜி கே பாலாஜி அவர்களே, திரு கே ஒய் மகேஷ் அவர்களே, திரு ஏ விமல்ராஜ் அவர்களே, திரு இன்ஜினியர் துரைராஜ் அவர்களே, திரு எம் ஆனந்தன் அவர்களே, திரு டி பத்மநாதன் அவர்களே, திரு சத்யநாதன் அவர்களே, நம்ம கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு எம் அஸ்வின்குமார் அவர்களே, மாநில அமைப்பாளர் பாஜக டாக்டர் சூரியநாராயணன் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு ஆலப்பாக்கம் து சேகர் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு சம்பரம்பாக்கம் எம் ரமேஷ் அவர்களே, துணைத் தலைவர் பாமக திரு ஏஆர் டில்லி பாபு அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு லக்கி இ முருகன் அவர்களே, அமக மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு டி ஏ ஏழுமலை அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் திரு வலசை எம் தருமன் அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் திரு கூடப்பாக்கம் இ குட்டி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு பாடி ஆர் சுந்தரம் அவர்களே, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு எஸ்ஏஆர் கே மனோகரன் அவர்களே, புதிய நீதி கட்சி மாவட்ட தலைவர் திரு பழனி அவர்களே, புதிய நீதி மாநில இணைச் செயலாளர் திரு ராஜாராம் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் திரு புழல் ஏ தர்மராஜ் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சி சேர்ந்த வர்த்தனை செயலாளர் திரு எம் மைகுண்டராஜா அவர்களே, மக்கள் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் திரு விருகை மணிராஜா அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மண்டல தலைவர் திரு ராஜாந்திர பிரசாத் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா அவர்களே, திரு விருகை கண்ணன் மனிதர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களே, இதெல்லாம் சொல்லிட்டேன். மற்றும் நம்முடைய கூட்டணியிலே அங்கமைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, கழக உறுப்பினர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, வருகின்ற சிறப்பித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து
வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் கூட்டணி வேட்பாளருக்கு ஒதுக்கப்படுகின்ற சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு பை பை ஸ்டாலின். மிக சிறப்பா எழுச்சியா இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட சார்பு பெஞ்சமின் அவர்களுக்கும் அவரோடு இருந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வருகிறது சிறப்பித்த அத்தனை மக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். மக்கள் தலைவர் என்றென்றும் நம்மில் ஒருவர், அம்மாவின் ஆட்சி தர தமிழகம் வாழ. தீமையை போக்கும் தலைவர், தன்னலம் இல்லா தலைவர், புரட்சி தலைவர் வழி ஆட்சி கொடியேற்ற. போராடும் சிங்கம்தான், போற்றும் நாடேதான், பாட்டாளி மக்கள் எல்லாம் நம்பும் தந்தான். பண்பான நெஞ்சம்தான், அன்புக்கில்ல பஞ்சம்தான், வெற்றிய அள்ளித்தரும் நம்ம சொந்தம்தான். மக்கள் கூரை போக்கி நம்ம தமிழகம் மீட்பாரை நம்மை காத்து, சொன்னதை கையில் சேர்த்து மக்களின் காவல் காப்போம், தமிழகம் மீட்போம். தேசமாய் பேசும் தலைவர், நம்மோடு நிற்கும் தலைவர், நல்லதோர் ஆட்சியத்தான் மீண்டும் மக்கள் காண. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் வருகிறார் வருகிறார், புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் வருகிறார் வருகிறார். கூரை போக்கி நம்ம தமிழகம் மீட்பாரை நம்மை காத்து, சொன்னதை கையில் சேர்த்து மக்களை காவல் காப்போம், தமிழகம் மீட்போம். தேசமாய் பேசும் தலைவர், நம்மோடு நிற்கும் தலைவர், நல்லதோர் ஆட்சியத்தான் மீண்டும் மக்கள் காண. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் வருகிறார் வருகிறார், புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் வருகிறார் வருகிறார். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்.